வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. மிக அற்புதமான இந்த மாலை வேளையில் நமக்கெல்லாம் சிந்தனை விருந்தாக அளிப்பதற்காக அற்புதமான ஜூம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த நமது யாழ் மண்டல தலைவர் குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், இதை வழி நடாத்தி கொண்டிருக்கும் ரகுபாலாமா அவர்களுக்கும், கலாநிதி அம்மா அவர்களுக்கும், யாழ் மண்டலத்தின் தலைவர், செயலாளர், பொருளிற்ற அனைத்து அறங்காவலர்களுக்கும், இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எனது மாலை வணக்கம், வாழ்த்துக்கள். இப்பொழுது இன்றைக்கு நமக்கு இனிக்கும் இல்லறம் என்ற தலைப்பில் பேராசிரியர் டாக்டர் ஜெயபால் அவர்கள் பேசுறாங்க. அவரை கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவரு பிஹெச்டியில் டிஎன்ஏவில் காந்த பதிவு எப்படின்னு சொல்லி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. எல்லா இலங்கை, அடிக்கடி இலங்கைக்கு போயிட்டு வர்றவர். நம்ம அறக்கட்டளையில இங்க தமிழ்நாடு முழுவதும் மிக அற்புதமாக வகுப்பெடுக்கக்கூடியவர். மேலும் அறிவியல் அரங்கம் என்ற இதில் ஒரு 10 தூண் இருக்கிறாங்க. அந்த தூண்ல இவரும் ஒரு தூண். மிக அற்புதமாக எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கும் இந்த அற்புதமான டாக்டர் ஜெயபால் ஐயா அவர்களை இனிக்கும் இல்லறம் என்ற தலைப்பில் உங்களதின் சார்பாக பேச அழைக்கிறேன். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மதிப்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய யாழ் மண்டல தலைவர் பேராசிரியர் குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் ரகுபாலாமா அவர்களுக்கும், பேராசிரியர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும், இந்த மெய்நிகழ்வோடாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், இருபால் மையன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இனிக்கும் இல்லறம். இதென்ன இல்லறத்துல சக்கரை போட்டுறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். அப்படி இல்லை, அது இனிமையான இல்லறம் என்கிற ஒரு அர்த்தத்தோடு வச்சுக்கலாம். இப்ப இல்லறத்தை எப்படி இனிமையாக்குவது? நிறைய கசப்பு தான். இல்லற வாழ்க்கை மிகவும் கசப்பானது என்கிற மனோபாவத்தில் தான் இருக்கிறோம். அப்புறம் ஏன் திருமணம் பண்ணிக்கணும்? இல்ல, இயற்கை நம்மளை அப்படிதான் வச்சிருக்கு. ஏன்னா வாழ்வின் நோக்கம்னு நம்ம படிக்கிறோம். எதை படிச்சோம்? வாழ்வின் நோக்கம். அப்ப பிறப்பு இறப்பு தொடர் நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அறிவின் முழுமை அதை நோக்கி பயணிக்கணும். தனியா சிந்திச்சா ரொம்ப காலமாகும்னு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரம். இருவேறுபட்ட வழியில் வந்தவர்கள். அப்ப நம்ம தாய் தந்தை வழி, கணவன் மனைவி என்கிற உறவுக்குள் வர கணவனுக்கும் மனைவிக்கும் வருகிற முன்னாடி 7 தலைமுறைகள். அப்ப இதுல ஒரு 250 பேர், அதுல ஒரு 250 பேர், 500 பேருடைய தொகுப்பாக எப்படி அதை நம்ம கொஞ்சம், அதுதான் நோக்கம், இல்லறத்தை உருவாக்குவது. ஏன்னா விலங்கு மாரி வாழ்ந்திருக்கலாம், விலங்கு போலே வாழ்ந்திருக்கலாமே. என்னத்துக்கு கணவன் மனைவி குடும்பம் என்கிற அமைப்பை? ஏன்னா மற்ற ஜீவராசிகளும் அப்படி இருக்கு. பறவைகள்ல புறாவை சொல்லுவாங்க, ஜோடி புறா போயிட்டுதுன்னா இன்னொன்று உயிர் வாழாது அப்படின்னு இருக்கு. ஆனா விலங்குகள் எல்லாமே இப்படி கூட்டம் கூட்டமா எது வேணுமாலும் எதோடு வேணுமாலும் வைத்து ஒரு சந்ததிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. மனிதன் அப்படி இல்லை. கொஞ்சம் மாத்தி ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற பண்பாடு, இதுதான் மனிதனை நெறிப்படுத்துவது. நோக்கம் என்னன்னா, 6ஆம் அறிவை நோக்கி பயணிக்கிறோம். அவர்கள் வாழ்வில் கண்ட இன்ப துன்ப அனுபவங்கள் இதை எப்படி தீர்த்து கொள்வது, அது மாதிரி இவங்க வந்தவங்க. அப்ப குழந்தைகளுக்கு நிறைய பேர்த்தோட அனுபவங்கள் கருமையத்தின் வழியாக இயல்பாக கிடைக்கிறது. அப்ப இல்லறத்தின் நோக்கம் முன்னோர்கள் உருவாக்கி வச்சது குடும்பம். 2 தனிப்பட்ட நபர்கள், ஒரு திருமணமாகாத ஆண் பெண் இருவரையும் ஒண்ணு சேர்த்து வைக்குது.
எதுக்கு? நல்ல சந்ததிகளை உருவாக்குவதற்கு தான். இறைவனின் நோக்கம் அது. அப்ப முதல்ல இப்ப நம்ம அதை நோக்கி இருக்கிறோமா அப்படின்னா, இல்லறத்தை நோக்கி எப்படி நம்ம பயணம் பண்றோம்? அல்லது நமக்கு எப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க? இப்ப இருக்கிற நடைமுறை என்ன? இயல்பான வாழ்க்கையில பாருங்க. திருமணத்திற்கு முன் முன் அது எப்படி இருக்கணும்? திருமணத்திற்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி வாழ்ந்து வந்திருக்கோம்? மனமானா எப்படி இருக்கணும்? அப்ப இதுவரைக்கும் வந்த நடைமுறை எப்படி எப்படிலாம் இருக்குன்னு நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா, நம்மை வழிகாட்டுதல் சிறப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். திருமணம் ஆகறதுக்கு முன்னாடி கணவனுடைய குடும்பத்தார் அல்லது மனைவியின் குடும்பத்தார் அவங்களுக்கு என்ன சொல்லி அனுப்புவாங்க? உன் கைக்குள்ள கணவனை போட்டுக்கு. மனைவி சொல்லே மந்திரம் இருந்துராதுன்னு யோக்கியம். சில அட்வைஸ் அது தவறுதலான புரிதல். அப்ப நம்ம இதுவரைக்கும் வழிநடத்தின குடும்ப அமைப்பு முறைகள் நமக்கு சரியா சொல்லப்படல. அப்ப வாழ்வியல் முறைகள் அறநெறியை காப்பதற்கு தான் இந்த குடும்ப ஏற்பாட்டை பண்ணாங்க. ஒருவா ஒருவரா பார்த்து பண்ண முடியாது. அப்ப இருவரும் இணைந்து அது செய்யலாமே. அதான் அந்த 7 தப்படிகள். திருமணத்துல அக்னியை சுத்தி வலம் வரும் பொழுது பெண்ணே அப்படின்னு சொல்லி நான் இன்னென்ன விதத்திலா இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லி அந்த மந்திரங்கள் 7 தப்படிக்கும் ஒரு அர்த்தத்தை வச்சு இனி நாம் சேர்ந்து செய்ய முடியாதை நம் சந்ததிகள் சேர்ந்து முடிக்கும் என்கிற விதமாக இந்த சத்திய பிரமாணத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். இது திருமண சடங்குல வச்சிருக்காங்க. ஆனா சொல்லியிருக்காங்களான்னா இல்ல, சமஸ்கிருதத்துல இருக்கு, யாருக்கும் புரியாத மொழியில சொல்லி விட்டிருக்காங்க. அப்ப இருவேறுபட்ட நிலைகளில் இருந்து வரும் ஆண் பெண், அப்ப 2 கருத்துகள் இருந்தே தீரும். ஒரு குடும்பத்துக்குள்ள இனிமை எங்க தவறுது அப்படின்னா, கணவனுக்கு ஒரு கருத்து இருக்கும், மனைவிக்கு ஒரு கருத்து இருந்தே தீரும் என்பதை நான் முதல்ல சொல்லிக் கொடுக்க மறந்துடுறேன். அப்ப அதற்கு திருமணத்துக்கு முன்னாடி தான் சொல்லி தர முடியும். திருமணம் ஆனவொன்ன ஒருத்தரை ஒருத்தர் எப்படி ஆளுமை பண்றது, இதுக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. நீ எப்படி அவங்கள ஆள்றது, இவங்க எப்படி இவங்கள ஆள்றது. இல்ல, அது நடைமுறையே தப்பு. புரிதல், ஒருவரை எப்படி புரிஞ்சுக்கிறது. அப்ப நம்ம வெவ்வேறு இடத்துல இருந்து வந்திருக்கோம். வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கும். இந்த கருத்தில் நம் முரண்படாத ஒரு புது கருத்தை எப்படி உருவாக்கி கொள்ளலாம். ஏன்னா வாழ்வின் நோக்கம் அல்லது முக்கியத்துவம் என்னன்னா, நம் சந்ததிகள் மிகச் சிறப்பான சந்ததிகளா வரும். நம்மை விட அறிவில் சிறந்தவர்களாக, குணநலத்தில் மேம்பட்டவர்களாக, வாழ்க்கையை தகுதி படைத்து வாழக்கூடிய திறனுள்ளவர்களாக, இதெல்லாம் அவங்களுக்கு கத்திருக்கணும். ஒரு விதையில இல்லாத எப்படி செடியில வரும்? என்ன விதையோ அந்த விதை தானே வருது. அப்ப நாம் இதுவரைக்கும் போட்டு வச்சதுதான் கருமையத்தில் இருக்கு. அப்ப இதுதான் வெளிப்படும். அப்ப எப்படி தயார் பண்றது நம்மளைய? நம்மை எப்படி தயார் பண்றது? திருமணத்திற்கு முன்னாடியே இந்த இனிமைக்கான இல்லறத்துக்கு தயாரிப்பு வேண்டும். அந்த வாழ்வியல் நடைமுறைகளை வேதாத்திரி மகரிஷி கொடுக்கிறது. உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி செய்து வரட்டும். உயிர் நலத்திற்கு உயிரை வளமாக வைத்துக் கொள்வதற்கு காயகல்பம் என்கிற ஒரு பயிற்சி சொல்லிக் கொடுக்கணும். மனம் இனிமையாக இருப்பதற்கு தவமும் தற்சோதனையும். இது இது திருமணத்திற்கு முன்னாடி செய்யறதா? 60 ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு பாடு சன்னியாசம் வாங்கிட்டு போறதா? இல்ல. இதுக்குதான் அத வாழ்க்கை 4 அங்கங்களா பிரிச்சாங்க. என்ன? இல்லறம் இனிமை, அதாவது பிரம்மச்சரியம், கிரகஸ்தான், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். வித்து காத்தல் சரியா இருந்தால் இல்லறம் நல்லா இருக்கும். இல்லறம் நல்லா இருந்தா வானப்பிரஸ்தம் இறை உணர்வு அமையக்கூடிய வழி பிறக்கும். சந்நியாசம் என்பது விட்டுட்டு போறதில் எதையும் விட முடியாது. நாம இருந்து கொண்டே பிறருக்கு எப்படி உதவி செய்வது தொண்டில் வந்துருக்கு. அப்ப தனி மனித வாழ்க்கையில இது ஆணோ பெண்ணோ இந்த நாளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தின முறை என்று வாழ்க்கை நலத்தில் இருக்கிறதான்னு ஒரு கேள்வி போட்டு பாருங்க. அங்கேயே நம்ம தவறிடுறோம். சோ இது வித்து காத்தல் 25 வயது வரைக்கும் படிக்கிற காலம், வித்தை பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியத்தின் முக்கியத்தை நம்ம சொல்லித்தரல. வித்து இழந்துட்டு என்ன பண்றது? சோ அதை ஒண்ணு நம்ம பண்ணிக்கிறோம். அப்ப கருமையத்தில் நாம் என்னென்ன வினைகள் போட்டு வச்சோமோ, வித்தின் குறைபாடு வித்தின் குறைபாடு என்னவோ மனலைச்சூழல் அதிகரிக்க அதிகரிக்க விலங்கின குணத்தை நோக்கிதான் போகும். நல்ல குழந்தைகளை பெறணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா என்னங்க, எங்க போயிடுறோம்? நாம் தவறினால் நமக்கு வர்ற சந்ததிகளும் விலங்கின குண்டம் விலங்கினத்தை ஊக்கப்படுத்துவர்களாக மாறி நிற்கிறாங்கிற
உண்மையை திருமணத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணி வைக்கணும். அங்க அங்க ஆரம்பிக்குது. ஏன்னா இல்லறம் என்பது அங்க ஆரம்பிக்குது. அப்ப அது மாரி ஆரம்பிச்சுட்டு நல்லா இருக்கு அப்படின்னா என்னென்ன வரும்? இல்லறத்தில் சேர்ந்த பிற்பாடு என்ன கணவன் மனைவி என்று ஆன பிற்பாடு கருத்து வேறுபாடுகள் இருந்தே தீரும். என் கருத்தே பெருசுன்னு 2 பேரும் சண்டை போட்டா எப்படி இருக்கும்? அப்ப முரண்பாடுகள் வரதான் செய்யும். ஆனா இன்றைய வாழ்க்கை முறையில எல்லாம் குழந்தைங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்து டைவர்சன் வரைக்கும் போய்க்குது. ஒரு ஆழியார்ல பாலு என்கிற ஒரு நீதிபதி எனக்கு வர்ற கேஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. அதுல ஒரு குறைபாட்டு ஒரு கேஸ பத்தி சொல்றேன்னு சொன்னாங்க. என்னன்னா என் மாமியார் என்னை டார்ச்சர் பண்றாங்க. என்ன டார்ச்சர் பண்றாங்க? புடவை கட்டிக்க சொல்லி டார்ச்சர் எப்பொழுதும் கட்டிக்க சொல்றாங்களா? இல்ல, இல்ல. திருமணத்துக்கு போகிறது எங்கேயாவது முக்கிய நிகழ்வுக்கு போகும் பொழுது பட்டு புடவை கட்ட சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. ஏமான்னு எனக்கு தெரியலன்னு விட வேண்டியது. அப்படிதான் சொன்னேன். நானே கட்டி விடுறேன்னு எனக்கு கட்டி விட்டாங்க. எனக்கு அது பிடிக்கல. அவங்க வாழ்க்கையில இந்த டைவர்ஷன் கேட்ட ஒரே காரணம் திருமணத்திற்கு செல்லும் பொழுது மாமியார் என்கிற ஒரு தனி ஒரு ஒரு மாமியார் என்கிற ஒருவங்க ஒரு அந்தஸ்தாக மருமகள் கூட்டிட்டு போகணும்னு எடுத்த பட்டு புடவை கட்ட சொல்றது குற்றமா? நான் அதை கூட சொல்லிக் கொடுக்க வளர்த்திருக்கமே. அப்ப குறைபாடு யாரையா சொல்ல நம்மகிட்ட நாம் வாழ்ந்தவர்கள் சரியா இல்லை பொழுது அந்த தம்பதிகளுக்கு நாம் சரியான காரணத்தை கொடுக்காத விட்டிருக்கோம். அப்ப அது கணவன் மனைவிக்குள்ள இனிமை கெடுமா கெடாதா? ஐயா மைக் அன்மியூட் ஆயிருச்சுங்க ஐயா. மியூட் ஆயிருக்குதுங்க ஐயா. அன்மியூட் பண்ணுங்க. அப்போ நம்ம இந்த முறையை திருமணத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டோம். கணவன் மனைவி ஆயிட்டாங்க. அவங்களுக்குள்ள எங்கெங்கெல்லாம் இனிமை ஏற்படுத்துவது 2 பேத்துக்கான தொடர்பு முறை. அவங்க வாழ்ந்த இடத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வரும் பொழுது சில தொடர்பு முறையில வித்தியாசம் இருக்கும். யார் யார் கூட அவங்க சொந்த பந்தம், நம்மளுடைய சொந்த பந்தம் இதெல்லாம் புதுசா அவங்களுக்கு பழசு. அவங்க கிட்ட கொஞ்சம் விருப்பமா தான் இருப்பாங்க. அதுல நம்ம எப்படி குறை காண்றதுன்னா, எப்படியாவது விளைக்கணும்னு இப்ப முயற்சி பண்ண ஆரம்பிச்சா இனிமே கெட்டு போகும். பரஸ்பர நம்பிக்கை. கணவனை மனைவி சந்தேகப்படுவதோ, மனைவியை கணவன் சந்தேகப்படுவதோ வாழ்க்கையில ஒத்து வராது. அது எப்படியோ 2 நான் முழுசா நம்புறேன். அவ்வளவுதான். பிழைன்னு சொல்லி யாராவது பக்கத்து வீட்லயோ, மத்தவங்களையோ கொண்டு வந்து சொல்லி இங்க போறாரு, அங்க போறாரு, உன் மனைவி அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்னா, அதை ஊர்ஜிதப்படுத்தாத வரைக்கும் அதை நீங்க அந்த எடுத்துக்கவே கூடாது. ஊர்ஜிதப்படுத்தப்பாடு அதனுடைய தன்மைக்கு தகுமாறு முடிவுகளை மாற்றிக்கலாம். ஆனா முதல்ல ஒரு சந்தேகம் வந்து விட்டால், சந்து ஏகத்துக்கு வந்த சந்து வந்து விட்டால் நம்பிக்கை கெட்டு போகும். அப்ப பரஸ்பர நம்பிக்கை எங்க கெடுதோ இனிமே அங்க இல்லாமல் போகும். எனவே பரஸ்பர நம்பிக்கையை கணவன் மனைவிக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டியது அவசியம். அது என்னவா இருந்த போது என் மனைவி இப்படி செய்ய மாட்டாங்க, என் கணவன் இப்படி செய்ய மாட்டாங்க. இந்த நம்பிக்கையை முதல்ல வளர்த்துங்க. ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட பின்னாடி என்ன வேணுமாலும் முடிவுகளில் மாற்றம் எடுக்கலாம். அது வரைக்கும் சந்தேக கண்ணத்தோடு பார்த்த குடும்பங்கள் இனிமை கெட்டு போனது ஏராளமான குடும்பம். அப்ப அதை மாத்திக்கலாம். ஒருவர் மீது ஒருவர் மரியாதை ஏற்படுத்திக் கொள்வது. கணவன் மீது மனைவியும், மனைவி மீது கணவனும் ஒரு மரியாதையை ஏற்படுத்திக் கொள்வது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு காலத்துல கதவுக்கு பின்னாடி நின்றுதான் பேசும். கணவன் சாப்பிட்ட பிற்பாடுதான் சாப்பிடணும். 4 பேத்துக்கு முன்னாடி அவங்க உட்காரக்கூடாது. இதெல்லாம் பெண்ணினத்தை நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருந்த காலத்தில் ஏற்பட்ட சட்டதிட்டங்கள். இன்னைக்கு ஒரு பாதி 50% அந்த மனநிலை இருக்கு. அது எங்க கருமையத்தில் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இன்னைக்கு வேலைக்கு போறதுனால பெண்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அதனால பரஸ்பர மரியாதை, ஒருவருக்கு ஒருவர் மரியாதை செலுத்துதல் அப்படின்னு என்ன சார் மாலை போட்டு மரியாதை செய்யணுமா, காலில் விழுந்து கும்பிடணுமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கும் உடல் இருக்கு, மனம் இருக்கு, சிந்திக்கிற திறன் இருக்கு. அவங்க செஞ்சது ஏதாவது நல்லா இருக்கான்னு பாருங்க. இருந்தா சந்தோஷமா சொல்லி கொடுங்களேன்.
ஒரு அஹ், இல்லறத்துக்குள்ள வந்து ஒரு நிகழ்வை சொல்லுவாங்க. கணவன் வச்ச மனைவி வச்ச சாப்பாடு சாப்பிட்டு தினம் சண்டை போடுறான் கணவன். அம்மாக்காரி சொல்றாங்க, ஏன்னா நல்லா தானே சமையல் செய்யறா, ஏன் நீ அவரை அப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்? அப்ப அவன் சொல்றான், நீதாம ஏதாவது தப்பா எடுத்துக்கன்னு அந்த குறையா சொல்லிக்கிட்டு இருக்க, இல்லடா பாராட்டிருந்தாங்க. அதனால அன்னைக்கு மனைவி கொண்டாந்து ரசம் ஊத்துனாங்க. இந்த ரசம் செய்த கைக்கு தங்க காப்பு போட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த அம்மா கோச்சிட்டு ஓடிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த ரசம் பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த ரசம். இத்தனை நாள் சொல்லாதவன் இன்னைக்கு சொல்றானே. அப்ப என்ன ஆகுது, நமக்கு உண்மையான உள்ளத்தோடு இல்லாமல் பொய்யாக நடந்து கொள்ளுதல் தவறு. மரியாதை என்பது பொய் மரியாதை இல்ல, மனதில் இருந்து எழட்டும். நல்லது செஞ்சா பாராட்டுக்கள்னா கத்துக் கொடுங்க. அப்ப கத்துக் கொடுத்ததை அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அது பாராட்டுங்க. சமையல்ல இருந்து புதுவிதமாக என்ன முயற்சி செய்தாலும் அது கொண்டால் அந்த இனிமை காக்கப்படும். எப்ப எல்லாம் மரியாதை குறைச்சு போச்சோ, பிற்காலத்தில் அந்த மரியாதையை திருப்பி நம்ம வாங்கிதான் ஆகணும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல உறவு இல்லைன்னா, மனைவி படுத்துட்டாலோ கணவன் படுத்துட்டாலோ அவங்க பேசுற பேச்சு இவ்வளவுதான் இருக்காது. இதெல்லாம் எப்ப கொடுத்தது? முன்னாள் கொடுத்ததுதான். வாழ்நாள் முழுமைக்கும் எந்த நிலையில இருக்குமோ அது வரைக்கும் நாம் இனிமையாக இருக்கன்னா ஒருவரை வைத்து மதித்து ஒழுகுதல் என்பது அவசியமாகுது. அன்பு காட்டுதல் நிறைய சமயம் இததான் அன்புன்னு அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறோம். அவங்க பக்கத்து வீட்டுல பர்த்டேவுக்கு இதை வாங்கி கொடுத்தாங்க, இவங்களுக்கு இதை செஞ்சாங்க, இது செய்தால் மட்டுமே அன்புன்னு ஒரு அடையாளப்படுத்தி வச்சிருக்கமே. இல்லவே இல்லை. அன்புக்கு நிச்சயமா தெரியும். இல்ல முடியலையா, என்ன மாரி செய்ய முடியலையா, ஒரு படி கீழ இறங்கி நின்னு சொல்லி பாருங்க. என்னால அது மாரி செய்ய முடியலம்மா, என்னுடைய நிலை இது அப்படின்னு கொஞ்சம் கீழ இறங்கி வந்தா அது கட்டுப்பட்டுரும். அன்பு நிச்சயமா ஒரு உருவ வைக்கும். அதுல பொய்யா போலியாலாம் காட்டவே முடியாது. உண்மையான அன்பு கொண்டிருத்தல் என்பது இனிமை காக்க முடியும். அப்போ பொய்யான அன்பு ஒரு காலகட்டத்தில் வெளிப்பட்டு விடும். அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் நிச்சயமாக. அதனால அன்பு என்பது பொறுப்பு, இருவருக்கும் சம பொறுப்புகள் இருக்கு. கணவன் சம்பாதிக்கிறான்னு அதிகமோ, அல்லது மனைவி வீட்டோட இருக்கிறாங்களே என்ன வேலையை செஞ்சேன்னு தரக்குறைவாக பேசுவதோ, நல்லா பேசி பாருங்க. இது மனைவி நல வேட்பு விழாவுல டைரக்டர் விசு பேசின பேச்சு. அது நிறைய கலந்துக்கிறோம். மனைவி நல வேட்பு விழாவுல கலந்துக்கிறோம். அப்ப டைரக்டர் விசு பேசுனாங்க, வீடியோ பண்றாங்க. அவரு கேட்டாரு, வீடியோ நீ எடுக்கக்கூடாது, என் பகுதியை நீ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதை தவிர்க்க முடியாதுங்க. நான் உங்க பகுதியை நாங்க எடிட் பண்ணிட்டு உங்ககிட்ட காமிச்சிட்டு அது வெளியிடுறேன் அப்படின்னாங்க. ஓகேன்ட்டார். ஆனால் நிகழ்ச்சி முடியும் பொழுது அவர் கேட்டுக்கிட்டது, இந்த வீடியோவை எதையும் எடிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன காரணம், என் குழந்தைகள் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது. நான் சினிமானே ஓடிட்டு இருந்தேன். அது ஒண்ணும் வளர்ந்து, ஒண்ணு டாக்டர், ஒண்ணு வக்கீல், இன்னும் ஏதோ 3 நல்லா வளர்ந்துருக்கு. எங்க பேசுனாங்க, எந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்துனாங்க, எங்க திருமணம் பேசுனாங்க, எதையும் நான் ஒண்ணும் செஞ்சது கிடையாது. இத்துணையும் செய்தது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போய் மகளையோ மத்தோ பார்க்கும் பொழுது பேர குழந்தைகளுக்கு பொம்மைகள் வாங்கி வைத்து தாத்தா வாங்கி கொடுத்தான்னு என்னை பெருமைப்படுத்தியிருக்காங்க. இந்த நிகழ்வு வரைக்கும் நான் என்னை மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தேன். ஆனால் இந்த மனைவி நல வேட்பு விழா என்பது என்னை அப்படியே புடம்போட்டு விட்டது. இதுக்கு வீடியோவுக்கு என்ன, நான் இப்பொழுதே பகிரங்கமாக கிட்டத்தட்ட திருப்பூர்ல நடந்தது. 2000 பேருக்கு மேல தம்பதிகளா வந்திருந்தாங்க. இந்த இங்க எல்லாம் அறிஞர்களா கூடியிருக்கீங்க. 2000 பேருக்கு மத்தியில நான் என் மனைவியிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுகிறேன். ஏன்னா இந்த இல்லறத்துல எவ்வளவு கஷ்டத்தை அவங்க தாங்கிட்டு ஒரு பொழுதும் எனக்கு சொன்னது கிடையாது. நானே உயர்ந்தவன் என்கிற மனோபாவம் எனக்கு இருந்தது. அது இங்கு உடைந்து விட்டது. எனவே இவ்வளவு பேத்துக்கு முன்னாடி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுகிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் இருந்து அவள் இருந்தால் 2 பேத்துல யாரு போறதுன்னு பேசுறாங்க. நான் இருந்து என் மனைவி இருந்தால் என் கணவர் இத்தனை பேத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டார் என்கிற ஆறுதல் அவளுக்கு கிடைச்சிருக்கு.
அதே ஆறுதல் அவள் இருந்து நான் இருந்தாலும் எனக்கு இந்த ஆறுதல் கிடைக்கும். அப்பொழுது நான் போட்டு பார்ப்பேன். பாருங்க எப்பேற்பட்ட உயரத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அங்கேயும் சில குறைபாடுகள் இருக்கதான் செய்யுது. எனவே இந்த அன்பு காட்டுதல் நிச்சயமா நமக்கு தேவைப்படுது. ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுதல, பொறுப்பெடுத்துக்கிறவங்க குடும்பத்தை வளர்த்ததுல முக்கிய பொறுப்பு மனைவிக்கு தான் இருக்கு. கணவன் வெளி உலகத்துக்கு போறான். பொருளை கொண்டாந்து கொடுக்கறதோட கணவனோட பொறுப்பு முடிஞ்சிருது. அது எவ்வளவு கொண்டு வருமோ, யாரையுமே கூட கம்பேர் பண்ணாம இருக்கிறதை வைத்துக் கொண்டு வாழ்ந்து மறுபடியும் அதிலேயே மேம்பட்டு வாழ்வது. உறவுகளை கவனித்துக் கொள்றது, தேவையானது செய்யறது, தன் வயித்தை சுருக்கியாவது குழந்தைகளை பாதுகாத்துல பெரும் பங்கு பெண்களுக்கு மட்டும்தான். அவங்களை எப்படி நம்ம மதிக்கிறோம்? அந்த பொறுப்பு குடுத்துட்டோம். அந்த பொறுப்பை காத்த பொழுது நம்ம அவங்கள ஒரு பாராட்டி இருக்கலாம். ஆனா இருந்தால் கேட்டு பாருங்க. அதே மாதிரி கணவனா இருக்கலாம். போய் எவ்வளவோ இடத்துல கீழ இருந்து இந்த குடும்பத்தை பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த இடத்துல ஏத்தி காட்டியிருக்கிறாங்க. இங்க எங்கேயுமே மத்தவங்களோட ஒப்பிட்டு பேசினாவே அது சரி வராது. நம் குடும்பம் எங்கன இருக்கு? இது 2 பேத்துக்குள்ள அது தெரியும். என்ன இருக்கு? எந்த இடத்துல இருக்கிறோம்? அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அது தெரியும் பொழுது இந்த பொறுப்பு ஒருவருக்கு ஒருவர் தன் பொறுப்பில் விலகாமல் நடந்து கொண்டால் இந்த இல்லறத்தில் இனிமை இருக்கும். வீட்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி ஏரியா வேண்டும் அப்படின்னுங்கிறாங்க. குழந்தைகளோ, மத்தவங்களோ அவங்களுக்கான இடம் வேண்டும். மேக்சிமம் ஆண்களுக்கு கிடைக்கிறது பாத்ரூம் தான் கிடைக்கும். ஏன் சொல்றேன்னா, எல்லாருக்கும் போதுமான இடம் இருக்கிறதில்ல. அப்ப ஏதாவது முடிந்தால் அந்த மாதிரி இருக்கிறது. குழந்தைகளுக்கு ஒரு தனி பெட்ரூம், 3 பெட்ரூம் வைப்பாங்க. உறவுகள் வந்தா ஒரு மாதிரி. அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு 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 தேவைப்படுது. உடல் கொஞ்சம் குறைபாடா இருக்கும். கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. ஒரு மனைவிக்கு உடல்நலம் சரியில்லைன்னா போய் படுக்க முடியாது. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் தான் சொல்லிட்டு இன்னைக்கு என்னால முடியாது அப்படின்னு போய் சொல்லிட்டு படுத்துக்கலாம். அப்படி படுப்பதற்கு கூட இடமில்லாத வீடுகள் நிறைய இருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ஒதுக்குப்புறம் பண்ணிக்கலாம். அ கொஞ்சம் ஒரு அமைதியான இடத்த அன்னைக்கு மட்டும், என்னைக்கு முடியலையோ அன்னைக்கு மட்டும் ஒதுக்கி கொடுக்கலாம். இன்னைக்கு நம்ம இதுல எடுத்துக்கிறோம். அப்படிங்கிற இடத்தம்னா தனிப்பட்ட இடம். ஒரு ஒரு ஏரியா வேண்டியதா இருக்கு. அது இல்லாத பொழுது இருக்கிற இடத்தை எப்படி சுகமாக பகிர்ந்து கொள்ளலாம்? யாரோ ஒருத்தர் இடத்துல சரி என் இடம் இல்லாத அது ஒழுங்கு பண்ணிக் கொண்டால் இந்த இல்லறம் இனிமையாக இருக்கும். நேரத்தை செய்ய வேண்டியதை சரியான காலத்துல செய்யறது. எத குழந்தை பெற்றிருக்கிறதுல இருந்து, குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல சேர்த்துறதுல இருந்து என்ன செய்யணும்? எந்த நேரத்துல செய்யணும்? இதை தவற விட்டவங்க, இந்த நேரத்தை தவற விட்டவர் வாழ்க்கையில் தோத்தவங்களா தான் இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நேர விஷயங்கள்ல இருவரும் கூடி முடிவெடுக்குது. ஒரு திருமணத்துக்கு போலாங்கிறோம். திருமணம் 7 மணிக்கு. இங்க புறப்பட்டா 1 ஹவர் நமக்கு டிராவல் டைம் வேணும். ஒரு பஸ் பிடிச்சு போறோம், இல்ல கார் வச்சிருக்கோம். ஒரு 15 நிமிஷம், 10 நிமிஷம் முன்கூட்டி ஒரு தேர்வு பண்றது சரியா இருக்கும். நான் இத பண்ணுனேன், அத பண்ணேன், வீட்ட பூட்டுனேன், அந்த என்ன வேலையா இருந்தாலும் சரி. அந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ள கணவனுடைய நேரத்தையோ, மனைவியோட நேரத்தையோ 2 பேரும் பாதுகாக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பெண்கள் இதுல கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. தலைக்கு குளிச்சேன், இத பண்ணேன், அது நேரம் ஆயிடுச்சு, புடவை கட்டுறேன். அதுக்காக எதுவுமே காத்திருக்காது நமக்கு. ஒரு 7 மணிக்கு திருமணம் நடக்குதுன்னா, 6:50க்கு நம்ம திருமண மண்டபத்தில் இருந்தா தான் முடியும். நம்ம இங்கேயே புறப்படாத அப்புறம் புறப்பட்டு அப்படியே வருது. அல்லது கூடி முடிவெடுங்க. 2 பேருக்கும் ஒத்த நேரம் இது. 7:20க்கு வீட்ல இருந்து புறப்படுறோம்னா, அந்த 7:20க்கு 2 பேரும் தயாராயிடும். ஒருவரால் ஒருத்தர் கெடக்கூடாது. அது என்னன்னா மரியாதை கூடுதலா குறைச்சலா போயிடும். ஆனா நேரத்தை ஒழுங்கு செய்து கொள்வதுன்னு ஒரு கணக்கு வச்சுக்கணும். புதிய விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவது. இது 2 பேத்துல யாருக்கா ஒருத்தர் இருந்தே தீரும். மனைவிக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கும். டிவி பார்க்கிற பழக்கம். ஒரு டிவி எடுத்தீங்கன்னா, விளையாட்டு நிகழ்ச்சிகள ஒருத்தர் பார்ப்பாரு. செய்தி ஒருத்தர் பார்ப்பாங்க. ஆனா இதுக்குள்ள முரண்பாடு யார்கிட்ட ரிமோட் இருக்குன்னு ஒரு ஈகோ வந்துரும். முக்கியமா சொல்றது எல்லாமே இந்த ஈகோ எங்கெங்கெல்லாம் எழும் பாருங்க. சின்ன சின்ன விஷயத்துல இந்த முனைப்பு நம்ம முனைப்புன்னு பாடத்த படிக்கிறோம். எதெல்லாம் முனைப்பு? நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். நான் தான் பார்ப்பேன்னு நாங்க ஈகோ வந்துருது. வீட்ல எடுங்க டிவி ரிமோட் யாருகிட்ட இருக்கு? மேக்ஸிமம் குழந்தைகிட்ட தான் இருக்கும். அப்படியே கிடைச்சாலும்
ஆண்களுக்கு கிடைக்கிற நேரம், செய்தி வர நேரம், விளம்பர நேரத்துக்கு இடையில தான் பார்க்க முடியும். அப்ப இந்த முனைப்பு எங்க இருக்குன்னு பார்த்துக்கலாம். யார் அளிப்பது? அவர்கள் பார்த்து இந்த முனைப்பை அளிக்காவிட்டால் வேற வழியே இல்லை. இருந்துகிட்டே தர இதுதான் முனைப்பா அப்படின்னு நீங்க அடையாளப்படுத்தியே பார்க்க முடியாது. நான் என்கிற அகங்காரம் இது மத்தவங்களை காயப்படுத்தும். நீங்க என்ன வேணாலும் உங்க உயரத்தை வச்சுக்கலாம். அதே உயரத்தை மத்தவங்களும் பார்ப்பாங்களா? சாத்தியம் இல்லை. பல இடங்கள்ல அது குறையும். கூடுது குறையதான் செய்யும். மனவளக்கலை பேராசிரியர் என்கிற விதத்துல பல இடங்களுக்கு தேவைக்கு அதிகமான மரியாதை கிடைக்கும். இதே மரியாதையை நான் தொழில் செய்யற இடத்துல போய் கேட்டா கிடைக்குமானா கிடைக்காது. ஒரு இடத்துல நான் ஒரு சேவகனாக இருக்க வேண்டியதா இருக்கு. ஓ, அந்த இடம் வேறு, இந்த இடம் வேறு என்கிற மனோபாவம் வந்து விட்டால் இங்க பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு புதிய விஷயங்களை கத்துக்கிறோம். இது சரி தவறு. அது சமையலா இருக்கலாம், புத்தகமா இருக்கலாம், அல்லது ஒரு வியாபாரமா இருக்கலாம். அப்படி வரும் பொழுது 2 பேரும் ஒரு கலந்த ஆலோசனை என்பது நல்லா இருக்கும். கருத்து வேறுபாடு இல்லாமல் சரியா இருக்கும். அல்லது நான் சொல்றது நீ செய், நீ சொல்றது நான் செய். அப்ப இந்த கருத்து முரண்பாடு வரையில யாரு விட்டு கொடுத்தல்? மகரிஷி பாயிண்ட் எடுத்துட்டு யார் இதுல அதிகல நல்லா இருக்காங்க. இப்ப அறிவுங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. இப்ப சமையல் விஷயத்துல வந்து அறிவுக்கு யாருக்கு இருக்கும்? வீட்டுல அமைதி காக்கிறது யாருக்கு அதிகமா இருக்கும்? குடும்பத்தை ஒருங்கிணைத்து கொண்டு போறது குழந்தைகள்ல இருந்து, பெரியவங்கள்ல இருந்து, சொந்தக்காரங்கள்ல இருந்து ஒருங்கிணைத்து கொண்டு போற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கும். ஆண் பெண் ஒவ்வொன்னுலயும் அறிவு பார்க்க வேண்டியதா இருக்கு. தனிப்பட்ட முறையில் இதுக்கு அவங்களுக்கு இருக்கா? என்னை விட இது இவங்க நல்லா செய்வாங்கன்னா விட்டு கொடுப்பாரு. யாரு அறிவுல இருக்காங்களோ அவங்கதான் விட்டு கொடுப்பாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? நான் சொல்றதை நீங்க கேளுங்க தான் வரும். இப்ப முனைப்பு அது புதிய விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அல்லது நம்ம கணவன் மனைவி இருவதும் வந்திருக்கிறோம். அப்ப நமக்கு அவங்க செய்யற விஷயம் புதுசா இருக்கும், அல்லது நாம் செய்யற விஷயம் புதுசா இருக்கும். அப்ப புதிய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு ஏன் செய்றீங்க? எதுக்கு செய்றீங்க? இது செய்வதன் நோக்கம் என்ன? சரியா இருக்குமா? கலந்து ஆலோசனை. கணவன் மனைவி உறவுக்குள் கலந்து ஆலோசனை சரியா வரும். கருத்து வேறுபாடுகள் தான் முதல்ல சொன்னோம் இருந்தே தீரும். எவ்வளவு நாள் வரைக்கும்? வாழ்நாள் முழுமைக்கும் இருக்கு. நான் மனவளக்கலை கத்துக்கிட்டேன். நான் 10 வருஷம் செய்யறேன். எங்களுக்குள் கருத்து வேறுபாடே இல்லை என்று சொன்னால் அங்க ஏதோ முரண்படுதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம மனசுக்கு 2 கருத்து இருக்கு. ஒரு மனிதனுக்கு ஒரு கருத்துக்கு வர்றதே பெரிய சிரமம். அப்ப இருவேறு படங்கள் 4 கருத்தாவது மினிமம் இருக்கு. அப்ப 2 கணவனுக்கு ஒரு கருத்து முடிவுக்கு வந்தாலும் கணவன் கருத்து ஒண்ணு, மனைவி கருத்து ஒண்ணா தான் இருக்கும். அப்ப இது யார் செய்யறது? கருத்து வேறுபாடுகளை எப்படி செய்யறது? அப்போ ஒரு பொது கருத்துக்கு வரணும். எப்படி வர்றது? ஒரு இதுல சொல்லுவாரு. இந்த வகுத்தல் வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியுமா? 4 2ஆல வகுத்தா என்ன வரும் கேட்டா 4 வகுத்தா 2 வந்துருன்னு சொல்லிடுவோம். 1/7 1/15 வகுத்தால் என்ன வரும்? இப்படிதான் நம்ம வாழ்க்கை கணக்குல இருக்கு கருத்து வேறுபாடுகள். எப்படி வகுக்கிறது? அப்போ ஒரு அதமப்பொதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த அதமப்பொதுவை கண்டுபிடித்து வகுத்தால் வகுத்தல் வாய்ப்பாடு சரியா வரும். அதுபோல இந்த கருத்து வேறுபாடுகளை அந்த அதமப்பொது என்கிற கருத்து, என் கருத்து ஒரு எண்டுக்கு வந்தா என்ன மாதிரி இருக்கும்? உன் கருத்து ஒரு எண்டுக்கு வந்தா என்ன இருக்கும்? கருத்துல இருந்து நம்ம இந்த பொது கருத்துல இருந்து ஒருத்தர் டிரைவ் பண்றோம்னு வச்சுங்க. ஒண்ணு கணவன் கருத்தை மனைவி ஒத்துக்குவாங்க. அந்த மனைவியின் கருத்தை கணவன் ஒத்துக்குவாங்க. அப்ப அந்த கருத்து வேறுபாடுகளை கலைந்து எது சிறப்பா இருக்குதோ அதை அறிவுல இருக்கிறவங்க விட்டு கொடுங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு குடும்பத்துக்குள் பாராட்டு அவசியப்படுது. மனைவி நல வாழ்த்து, குடும்ப நல வாழ்த்துல வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். மகிழ்ச்சி சொன்ன காலத்திலே என் மனைவியை நான் வாழ்த்துவதா சாத்தியமே இல்லைன்ட்டாங்க. பாருங்க எப்படி ஆண் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா வாழ்நாள் முழுமைக்கும் தாயோட திருமணமாகிற வரைக்கும் தாயோட உறவுதான். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு காலம் வாழ்றோம்? 25 ஆண்டுகள் தாயோடுன்னா மீதி 50 ஆண்டுகள் அல்லது 100 வருஷம் வச்சுட்டா 75 ஆண்டுகள் இந்த உறவுகள் தான் வாழ்ந்தாங்க.
அப்படி வாழ்றது நம்ம எவ்வளவு காலம்? அப்ப சின்ன சின்ன விஷயங்களை கூட பாராட்டிக்குங்களேன், என்ன கஷ்டம்? ஆனா மனசு வர்றதில்ல. பாராட்ட ஏற்கனவே இவங்க ரொம்ப உச்சமா இருக்கிறாங்க. இன்னும் பாராட்டினா அவங்களுக்கு எப்பயாவது பாராட்டுறீங்களான்னு கேட்டு பாருங்களேன். அட்லீஸ்ட் அவங்க முன்னாடியே, பிரத்தியார்கிட்ட இல்லாட்டாலும் அவங்க முன்னாடி செஞ்சிருக்கீங்களான்னு பாருங்களேன். இருந்திருக்காது. அப்ப இனியாவது என்னென்ன விஷயத்த பாராட்டலாம்? அவங்ககிட்ட என்ன சிறப்பானது? யாரோடையும் கம்பேர் பண்ணாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மனப்பூர்வமா சொல்லுங்க. அது என்ன பண்ணும்னா, இந்த கணிசமாக நம்மகிட்ட இருக்க இந்த இயலாமை, பொறாமை, கோபம் இது எல்லாத்தையும் பிணக்குகள் எல்லாத்தையும் தீர்த்துரும். ஸோ ஒரு ஒரு தராசு தட்டுல இந்த கருத்து வேறுபாடையும் இன்னொரு தராசுல பாராட்டியும் வச்சீங்கன்னா, சமப்படுத்துற வேலையை பாராட்டுகள் செய்யும். ஆனால் போலியாக பாராட்டாதீர்கள். அதுல எச்சரிக்கை வேணும். பாராட்டிக்கிட்டே இருந்தா நல்லது செய்யறாங்க. தன் காரியம் செய்து கொள்வதற்காக பாராட்டு செஞ்சு பழகுனீங்கன்னா, அது நிச்சயமா வந்து சேராது. அதே மாதிரி கற்றல் வாழ்க்கை முழுவதும் இல்லறத்துக்குள் கத்துக்கிட்டே தான் இருக்கணும். அறம்னு வர்த்து சொல்லணும். ஒழுக்கமா இருக்கணும். கடமையாற்றணும். ஈகைய சொல்லணும். அப்ப ஒழுக்கத்துக்கு தனக்கோ பிறருக்கோ வச்சுட்டாங்க. கடமையில எத்தனையோ பேர் உதவி இருக்காங்க. அதுல என் வாழ்க்கை துணை எவ்வளவு விதத்துல உதவுறாங்க அப்படின்னு எடுத்து பாருங்களேன். கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். நிச்சயமாக பெரும்பங்கு இந்த இனிமை அதுக்குள்ளதான் இருக்கு. இங்க பொருளாதாரம் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அப்புறம். ஆனா கற்றல் என்பது வாழ்நாள் முழுக்கும் ஒவ்வொரு கோணத்திலையும் சொல்லித் தரும். இப்ப எனக்கு நேத்து ஒரு நிகழ்வு. எங்க சொந்தத்துல ஒரு தூரத்து சொந்தம் அத்தை முறை ஆகுது. எப்பனாலும் வருவாங்க வீட்டுக்கு. நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கலந்துக்குவாங்க. அப்பா அம்மா சொன்னாங்க. இது உறவு முறைலாம் பெருசா தெரியல. ஏதோ இருக்கிறாங்க. நேத்து அவங்களுடைய மரண நிகழ்வு. அதுல கலந்துக்க வேண்டியதா போச்சு. அப்ப அவங்க நம்மளை பத்தி என்ன மதிப்பா சொல்லியிருக்காங்கன்னு அவங்க உறவுகள் நமக்கு சொல்றாங்க. அப்ப என்னன்னா இந்த உறவு இதோட முடிஞ்சு போச்சுங்கிற உறவு கண்டினியூ ஆகுது. ஏன்னா நல்ல விதமாக நம்மளை பத்தி அவங்க போட்டு வச்ச மதிப்பும் மரியாதையும். இப்ப எப்படி ஆகுதுங்க? அப்ப கற்றல் எங்க நடக்குது? இப்ப 68 வயசுல நேத்து போய் ஒரு புதிய விஷயத்த கத்துக்கிட்டோம். இந்த உறவு இனிமேல் நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியாது. இதோட அது விட்டு போகும் அப்படின்னு நினைச்ச உறவு நேத்து கண்டினியூ ஆகுது. அந்த சொந்தத்தோட பேர குழந்தைகள் வந்து உட்கார்ந்து, நீங்க எனக்கு என்ன உறவு முறையாகுது? நான் என்ன உங்களை கூப்பிடுறது? எப்படி வர்றது? இதோட நீங்க விட்டு போயிடக்கூடாது. மறுபடியும் உங்களோட தொடர விரும்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுதான் இனிமை. எங்கேயோ விட்டு போகல. எங்கேயும் போகல. இது வேண்டான்னு நினைக்கிறேன். நான் அறிவு நல்லா தெளிவாயிட்டேன். இனிமே அந்த உறவு தேவையில்லைன்னு நினைச்சவனுக்கு ஒரு உறவ கூட்டி வச்சிருக்கு. அப்ப முன்னோர்கள் கொடுத்தது எதுவுமே வீணா போகல. எந்த தலைமுறை தாண்டியும் நமக்கு நல்லதுதான் செய்யுது. அப்ப நமக்கு ஓ இந்த முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு? கணவன் மனைவிக்குள்ள முக்கியத்துவம் எது எதெல்லாம் இருக்கு? உறவின் ஆழம் எந்தெந்த மாரி எடுத்துக்கலாம்? என்ன மாரி இருக்கு? வெறும் வாய் பேச்சு இல்லாம, இந்த உறவின் ஆழம் பூரணமாக இருக்கும். அங்க விட்டுக் கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் தேவையா இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க விட்டுக் கொடுக்குறீங்க? அப்ப எடுத்துக்க மாட்டாங்க. கவலையே இல்ல. ஆனா செஞ்சுக்கிட்டே வர்றது நம்ம கடமை. நான் தனியா கணவனுக்கோ, மனைவிக்கோ பேசல. இரு சாராருக்குமே பேசுறேன். அப்ப விட்டுக் கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் இந்த 3 இல்லைன்னா உறவின் ஆழம் இருக்காது. ஏதோ ஒரு ரூபத்துல இது 3 தேவைப்படல. சில காரியங்கள் நாம அறிவுல முகத்திருக்கலாம், அவங்க குறைச்சலா இருக்கலாம். சில காரியங்கள் அவங்களுக்கு அறிவு குடுத்திருக்கும், நாம குறைச்சலா இருக்கலாம். அப்ப பரஸ்பரம் திட்டிக் கொள்வதை விட்டு இந்த இடத்துல நான் குறைவா இருக்கேன். இதை ஏத்துக்கிறேன். இந்த கருத்து சிறப்பா இருக்கும். அப்படின்னு என்னன்னா, அந்த உறவின் ஆழம் வேறுவிடும். ஒரு செடியானது எப்படி வேர் விட்டு எவ்வளவு ஆழம் போகுதோ அந்த அளவுக்கு அது பலப்படுவது போல, உறவின் ஆழம் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த இல்லறம் இனிமையாக இருக்கும். மன நிம்மதி இதுதான் நிம்மதி, நிறைவு, அமைதி இதுக்கெல்லாம் மனப்பயிற்சி இல்லாமல் சாத்தியமில்லை. சார் முற்காலத்துல எல்லாம் நல்லா வாழ்ந்திருக்காங்களே. கவனம் பூரா வேலை மேலேயே இருக்கும். எங்க அம்மா வரைக்குமே உறவு முறையை தேடி பார்த்தா காலையில எந்திரிச்சுருவாங்க. கம்பு சோளம் குத்தி ஆகணும்.
நெல்லே சாப்பிட்டாலும் சரி, ஒரு மர இதுல போட்டு அரிசிய உமி நீக்கறதுக்கு குத்தி ஆகணும். அது விடியற் காலையில 5 மணிக்கு செஞ்சாகணும். அப்படி செஞ்சு 6 மணிக்கு சமையல் பண்றதுக்குள்ள தோட்டத்துக்கு போயிடுவாங்க. தோட்டத்துல அவர் விவசாயத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும். இருக்கிற தூரம் கிட்டத்தட்ட தோட்டத்துக்கு வீட்டுக்கு 4 கிலோமீட்டர் இருக்கும். இவங்க சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு போய் அவங்களுக்கு குடுக்கணும். அவங்களுக்கு குடுத்துட்டு அவங்க சாப்பிடணும். இதற்குள்ள குழந்தைகள் உருவாகி போச்சுன்னா, அந்த குழந்தைகளை கவனிச்சுட்டு போகணும். அப்ப இவங்க குழந்தைகளை கவனிச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு, அப்புறம் எப்படி சாப்பாடு அப்ப பழைய சாதம் எடுத்துட்டு போகணும். அவன் 9 மணி 10 மணிக்கு போயிட்டு, தோட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு, ஈவினிங் வந்து மறுபடியும் சமைச்சு, அவங்க சாப்பிடும் பொழுது, பொழுதுக்கு வேற வேலையே கிடையாது. எண்ணத்த வேற எங்கேயும் விட முடியாது. ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கா? இல்லவே இல்ல. எங்கே சீர்குலைப்பதற்கு ஏதாவது ஒரு செய்தி வந்து மனச கெடுத்துருது. அவன் மன நிறைவை எங்க ஏற்படுத்துறது? மனதுக்கு மேல்நிலை, நடுநிலை, ஆழ்நிலைன்னு வச்சு. மேல்நிலையில போட்டதெல்லாம் மோசமான செய்திகள். தாக்கத்தை ஏற்படுத்தும். நடுநிலை மனசுல ஓரளவுக்கு சமப்படுத்தும். புறத்தையும், அகத்தையும் சமப்படுத்தும். ஆனால் ஆழ்நிலையில் இருந்து பழகிட்டா, இந்த நிம்மதியை எந்த இடத்தில் நம்மளால குலைக்காம பார்த்துக்கணும். யாருக்கு நடக்காத நமக்கு நடக்க போகுது? யாருக்கு இல்லாத எனக்கு நடக்க போகுது? அப்ப இந்த மன நிம்மதியை, மன நிறைவை இதுதான் குடும்ப அமைதிக்குள்ள முக்கியமா மகிழ்ச்சியை கொடுக்கிற இந்த குடும்ப உறவுகளை பற்றி பேணும் அவங்க பாயிண்ட்ல நிறைய கொடுக்குறாங்க. எப்படி மனித குடும்ப அமைதிக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கொடுக்கும் பொழுது நமக்கு நிறைய விஷயத்தை அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப குடும்ப உறவுகள் 4 பேத்துக்கும் உடல் நலம் நல்லா இருக்கணும். ஆரோக்கியமா இல்லைன்னு ஆகிறது. அப்ப 8 வயசு ஆகுதுன்னா என் உடற்பயிற்சி ஆரம்பிச்சிருங்க. யாருக்கு ஒருத்தர் குடும்பத்தில் உடம்பு சரியில்லைனாலும் மற்றவங்களுடைய வேலையை சேர்த்தி வாங்க. பிறருடைய வேலை எனக்கு வேண்டாம் என்றால் அவங்க உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இல்லைன்னா அந்த அமைதி குறைஞ்சு போகும். அது பிறருடைய குறைபாடுகள் எல்லாருக்கும் குறைபாடு இருக்கு. குறையில்லாத மனிதன் உலகத்துல யாராவது சொல்லுங்க. குறைகள் இருக்கதான் செய்யும். குறைகளை பெரிதுபடுத்தாம இருக்கலாம். குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டாம்னா, ஒரு தப்பு செஞ்சதோட சுட்டி காட்டாதீங்க. அமைதியா இருக்கும் பொழுது எந்த கோணத்தில் செஞ்சால் இது சரியா இருக்குமோ அப்ப சுட்டி காட்டுறது சரியா இருக்குன்னு எடுத்துக்கலாம். எந்த இடத்துலயும் உணர்ச்சி இல்லாமல் அறிவை நிர்வாகியா பயன்படுத்துங்க. ஏன்னா நிர்வாகம் நடந்துட்டே இருக்கு. கண்ணுக்கு அது தெரியாது. உணர்ச்சியை விட்டு அறிவை எடுத்துக்கங்க. பிணக்குகள் தேவையின் அளவு, தேவையின் நீதி, தேவையின் தன்மை, தேவையின் காலம். 4 ஒட்டிகள் உனக்கு எங்க கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர். ஒரு குடும்பம்னா 6 பேர் வந்துடுறாங்க. அம்மா, அப்பா, கணவன், மனைவி, 2 குழந்தை வச்சா கூட மினிமம் 6 பேரை பேலன்ஸ் பண்ணாதான் அது இல்லறமா இருக்க முடியும். யாரோ ஒருத்தர் நான் மட்டுமே சிறப்பா இருக்க முடியாது. அப்படி இந்த 6 பேத்துக்குள்ள ஒருவருக்கு ஒருவருக்குள்ள இந்த பிணக்குகள், அது பொருளா இருக்கலாம். அல்லது ஏதோ ஒண்ணு எதையோ வச்சுக்கிட்டு காலத்துக்கு சொல்லி காட்டுவாங்களே. அப்போதைக்கு அப்போதே தீர்த்துட்டா பேலன்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல நேற்றைய கணக்கு நேத்தோட பேலன்ஸ் பண்ணிட்டா மீதி இருக்காது. ஒரு வருஷ கணக்கு பேலன்ஸே பார்க்காத கடைசியில பார்த்தா எப்படி இருக்கும்? ஆனால் கணவன் மனைவிக்குள் சண்டை வந்து விட்டால் தலைமுறை தாண்டி பேசுற பழக்கம் இருக்கு. அதை விட்டொழிச்சிருங்க. என்ன இருந்தாலும் பேசிருங்க. இன்னைக்கு இது வரைக்கும் என்ன மனசுல வச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு தேவையை கருதி தான் 2 பேரும் இணைஞ்சிருக்கோம். அது வச்சிருந்து நேரம் கிடைக்கும் பொழுது எடுக்கும் பொழுதுதான் அதனுடைய தாக்கம் அதிகமா போகும். அப்ப அதை தவிர்ப்பது கட்டளை கமாண்ட். கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ கட்டளையிடுதல் வேண்டாம். இனிமையை கெடுத்துறது. விண்ணப்பிக்கிறது தவறல்ல. கட்டளை வேண்டாங்கிறது. அப்ப விண்ணப்பம் என்ன செய்யுது? இந்த மாதிரி இருக்கு, இது செஞ்சால் நல்லா இருக்கும், செஞ்சிடலாமா? குடும்பத்துக்கே ஆனாலும் இது செஞ்சிடலாமான்னு கேட்கிறேன். எங்க மகிழ்ச்சி சொல்றாங்க, நீங்க தியான கூடத்துக்கு எங்க மனவளக்கலைக்கு வர்றதா இருந்தாலும் கணவன் ஒத்துக்கலை, மனைவி வாழ்க்கை துணை ஒத்துக்கலைன்னா 2 பேர் தனித்தனியா பிரிக்கல. வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ளவில்லை எனில் அதை தவிர்த்தல் அவசியங்கிறார். இல்ல நான் சொல்றது சரியா இருக்கும், நான் எனக்கு தெரியாதா, நீ போய் தான் ஆகணும், வந்துதான் ஆகணும், இல்லவே இல்லை.
அப்ப அந்த கட்டளை வேண்டாம். அதே போல வற்புறுத்தல் துன்பம் தருது. எப்பயோ ஒண்ணு மனசுல வச்சுட்டு இன்னொன்னு செய்யறது. அந்த வருத்தலுக்கு பின்னாடி ஆழமான காரணம் ஒண்ணு இருக்கும். அது வெளியில சொல்ல மாட்டாங்க. அது பால் உறவா கூட இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள இருக்க பால் உறவா இருக்கலாம். வெளியே சொல்ல முடியாது. ஆனா அதனுடைய தாக்கம் வேறு விதமா இருக்கும். சோ அறிவுல கொஞ்சம் யோசனை பண்ணி சிந்தித்தால், ஓ இந்த இடத்துல குறைபாடு இருக்கு. அதை எப்படி சமன் செய்யலாம்? வாய்ப்புகள் இருக்கு. நிறைய வாய்ப்பு. எல்லாம் தீர்க்கறதுக்கு வழி இருக்கு. ஆனா நாம தயாரா இல்ல. அப்போ கணவன் மனைவி என்பது கட்டளையிடாமல் நட்பா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நம்ம நண்பர்களுக்குள்ள இதுவரைக்கும் யாருலமா மிச்சம் நிக்கிறாங்க. இந்த பால்ய காலத்துல ஏற்பட்ட நட்பு. யாரு என்ன உயரத்துக்கு போனாலும் பாருங்க. இந்த பால்ய காலத்துல இருந்தங்க வாடா போடா வாடி போடு என்ன வயசானாலும் சரி சந்தோஷமா சிரிச்சுக்குவாங்க. சொன்ன இந்த கணவன் மனைவிக்குள்ள நட்பு கொண்டு வந்தங்க மகிழ்ச்சி. அப்ப நட்பு இருந்தால் அங்க இனிமையா இருக்கு. நட்புங்கிறது பரஸ்பரம் அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவும் சண்டை பண்ணிக்க மாட்டோம். எந்த லெவலுக்கு வேணாலும் விட்டு கொடுப்போம். அப்பேற்பட்ட நட்பை உருவாக்கி கொண்டால் இந்த இல்லறம் இனிமையாக இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருதே. இதுதான் கொண்டாந்து வச்சுற அழகுண செய்யணும். ஆசை வருது. ஆசைக்கு தடை ஏற்படும் பொழுது சினம் வருது. எனக்கு இந்த தீபாவளிக்கு செய்யணும், இதுக்கு செய்யணும், இந்த பிள்ளைக்கு அது செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும். நிறைய ஏத்தி வச்சிடணும். இல்லறத்தை ஏத்தி வச்சிடணும். பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்வளவு செம்மையா சம்பளம் வாங்குறாங்க. அந்த பையனை அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்துறாங்க. நமக்கு தேவையே இல்லை. நம்மால என்ன முடியும் அப்படின்னு யோசிச்சு கௌரவத்துக்கு போகாது. நிறைய பேர் அது இருக்காங்க. ஒரு ஞானி போகும் பொழுது கார்ல கூட்டிட்டு போகும் பொழுது அந்த வீடு ஊருக்குள்ள போறாங்க. அவரு சொல்றாரு, தயவு செய்து இந்த கண்ணாடி ஏத்துக்கீங்க. ஏப்பா உருக்கமா இருக்குமே அப்படின்னா, அந்த கண்ணாடி ஏத்தாத போனா காருக்குள்ள ஏசி இல்லைன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுல ஏசி இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும், கண்ணாடி ஏத்துக்கினாங்களாம். எவ்வளவு போலி மரியாதை பாருங்களேன். இது கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடாது. எங்க பரம்பரை என்ன, எங்க தாத்தா பாட்டி, எங்க சண்டை வந்துட்டு அதான் ஆரம்பிக்கிறாங்க. இது வீடு, நம்ம நம்ம சேர்ந்து வாழ வந்துட்டோம். இதுக்குள்ள பரஸ்பரம் என் பெருமையோ உங்க பெருமையோ பேசுனீங்கன்னா சினத்தை தவிர வேற எதுவும் வராது. சோ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி? இங்கேயும் அங்க அறிவு அறிவு ஆட்சிக்கு வரணும். இதுக்குதான் மனவளக்கலை செய்யறது என்னன்னா, அது மெல்ல அவங்களுக்குள்ள என்ன வருதோ அதை தீர்க்கறதுக்கான வலிமையை ஏற்படுத்திடலாம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓப்பனா இருக்கிறது. தனித்தனியா ரகசியத்தை வச்சு காப்பாத்திக்கிட்டு பொருள் வரவு செலவு இதை நான் அடிக்கடி சொல்லுவேன். பிளாக் மணி. கணவனுக்கு தெரியாத மனைவியோ மனைவிக்கு தெரியாத பொருளை வைத்திருந்தால் அது கள்ளப்பணம் கருப்பு பணம் மட்டுமே. ஏன்னா நிர்வாகத்துக்கு தேவையான பொருளை எடுத்துட்டா ஒரு வீட்டுல நெல்லோ தானியத்தை எடுத்து வச்சிருக்கும் பொழுது பெருச்சாலி வந்து சாப்பிட்டுட்டா எப்படி இருக்கும்? அதுபோல அது தவறுதலான கணவனுக்கு தெரியாத மனைவி வைத்திருந்தாலும் மனைவிக்கு தெரியாத கணவன் வைத்திருந்தாலும் அந்த பொருள் தவறான காரியத்துக்கே பயனாகும். அதனால அதை தவிர்த்துருங்க. தனித்தனியா ரகசியமும் வேண்டாம். தனித்தனியா பொருள் வரவு செலவும் வேண்டாம். அது நமக்குள்ள வரவுக்குள் செலவு இதுதான் பொருளாதாரத்தில் ஒரு வாழ்க்கைக்கு மிக அவசியம் என்பது பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை நாம் எப்படி ஏற்படுத்திக்கிறது? அல்லது பொருளாதாரத்தை உருவாக்க முடியலன்னா சிக்கனத்துக்கு வரணும். சிக்கனம் இல்லையே என் வரவுக்குள் செலவு. அதுதான் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிச்சது பூரா செலவு பண்ண முடியாது. நிச்சயமா செலவு பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. போன உடனே எல்லாம் இஎம்ஐ போட்டு வீடு கார் வாங்கிக்கிறாங்க. ஏகப்பட்டது. அதனால அவங்க கட்டுற வட்டி மட்டுமே பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய்க்கு வட்டி மட்டுமே வரும். அசல திருப்ப முடியாது. சம்பளம் 75,000 வாங்குறாங்க. கட்டுறது காருக்கு, வீட்டுக்கு கட்டுற இஎம்ஐக்கு கட்டுறது. இது மாதிரி ஒவ்வொன்றையும் கணக்கு போட்டா வட்டியில மட்டுமே சொல்றேன் நான். ஒரு 30,000 இருந்து 40,000 ரூபாய் மாதம் கட்டுறாங்க. அப்ப குடும்பம் என்கிற வளர்ச்சி வர வர இந்த பொருளாதாரம் நீங்க வாங்குறது இந்த சம்பளத்தை இதுல எட்டிடும், இந்த காலத்துக்கு வந்துடும் அப்படின்னு போறது. அது பொருளாதாரத்தை எட்டுவதற்கு நிறைய தப்பான வழிகள். இந்த சாப்ட்வேர்ல இருக்கிறேன் 1,50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்.
20 லட்சம் ரூபாய் சீட்டாட்டத்துல இழந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட செய்திகள் வருது. சரி, என்ன கெட்டு போச்சு? 1,50,000 ரூபாய் சம்பளம் பத்தாதா ஒரு குடும்பத்துக்கு? ஏன் தொலைச்சிட்டாங்க? யாரோ போடுறாங்கன்னு ஓடி தவறான வழியில் பொருள் ஈட்ட ஆசைப்பட்டு கடைசியில் எழுதியும் தொடர்ந்து குடும்பத்தோட குடும்பமா சாகுறாங்க. சோ இதை தவிர்த்தல். அப்ப என்னது? இந்த பொருளாதாரம் என்பது நீங்க சம்பாரிச்சாலும் பொருளாதாரம் தான், சிக்கனமா இருந்தாலும் பொருளாதாரம் தான். சிக்கனத்தை கடைபிடிப்பது என்கிற விட வச்சுங்க. அப்ப பணப்பிரச்சனையை பொருளாதார ஏற்றத்தாழ்வை வரவுக்குள் செலவு செய்தல் என்கிற விதமாக தான் சரி பண்ண முடியும் ஒழிய வேற எப்படி முயற்சி பண்ணாலும் தவறாதான் வரும். கடன், சொத்தில் 10% கடன் வாங்குகிறார் மகரிஷி. எவ்வளவு சொத்து? 1 கோடி ரூபாய் சொத்து இருந்தா நீங்க 10 லட்ச ரூபாய் கடன் வாங்குங்க. வட்டி முதலோட 20 லட்ச ரூபாய் கட்டி மீதி 80 லட்ச ரூபாய் மீதி இருக்கிறது. ஆனால் 50% கடன் வாங்கினால் மீதி இருக்கிறத எடுத்துட்டு விடும். நாமக்கல் பக்கம் இருக்கும். இந்த TN28 AB 1644 அது சாப்பிட்டுடுச்சும்பாரு. ஒரு லாரி இன்னொரு லாரி சாப்பிட்டுடுச்சும்பாரு. காரணம் கடனுக்கு வாங்கி அதை முதல கட்ட முடியாது, ஏற்கனவே இருந்து சேர்த்து அதை எடுத்துட்டு போயிடும். அப்ப ஏதோ தவிர்க்க முடியாத தவிர எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இஎம்ஐ போட்டு அவன் கொடுக்குறான்னு அது நிறைய சொன்ன கிரெடிட் கார்டுன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்களே, கையில காசு இருக்குதுன்னு நல்லா செலவு பண்ணிட்டு கட்ட முடியாத தடுமாறுறாங்களே. அப்ப கடன் வாங்குதலும் ஒரு முறைப்படுத்தல் இல்லைனால் இல்லறத்தில் இனிமை கெட்டு போகும். நட்புக்குள்ள பொய் இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள பொய் இருக்கக்கூடாது. பொய் இருந்தால் நம்பிக்கை இழப்பு ஏற்படும். ஒருவர் மேல ஒரு பொய் சொன்னீங்கன்னா உங்களை 10 தடவை நம்ப மாட்டாங்க. நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டு போகும். அதனால பொய் முடிஞ்ச வரைக்கும் மறைப்பது வேறு, பொய் பேசுவது. அவங்க கிட்ட சொல்லாம காத்துக்கலாம். இது தெரிஞ்சா அவங்க வருத்தப்படுவாங்க. ஒரு 15 நாளுக்குள்ள இது சமாதானப்படுத்திக்கலாங்கிறதுக்கு பொய் ஆகாது. அது பொய்யில வராது. ஆனால் அதை தவிர்ப்பதற்காக வெவ்வேறு வழிகளை கடைபிடித்தால் நம்பிக்கை இழப்பு ஏற்பற்றும். கணவன் மனைவிக்குள் ஏமாற்றமே நெஞ்சம். அப்ப ஏமாற்றத்தை தவிர்ப்பது என்பது அவசியமா இருக்கு. அதே மாதிரி உணர்வுகள் வெளிப்படுத்துதல். சில சமயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லப்படாதவை போல் பாவித்து மருமகரிசி. ஏதோ ஒரு சூழல், ஒரு வார்த்தை, தவிர்க்க முடியாத வார்த்தையில ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைக்காக இருக்கான். அதனால அத சொல்லப்படாதவை போல் பாவித்து. ஏன்னா வாழ்க்கைக்கு இப்படியே போகிறது இல்லை. எல்லாரும் வாழ்ந்திருக்கும். வாழ்க்கை இப்படியே போயிடாது. இந்த இடத்துல சொல்லிட்டாங்க, பரவாயில்ல, சொல்லல அப்படின்னு எடுத்துக்கலேன். சொல்லப்படாதவை போல பாவித்து அவர்களை சரி பண்ணிக்கலாம். இதை ஒண்ணு தவிர வார்த்தைக்கு வார்த்தை நம்ம மறுபடியும் பண்ணா காயங்கள் மட்டும்தான் இருக்கும். எதுக்கு சண்டை ஆரம்பிச்சேன்னு தெரியாது. கடைசியில சண்டையை வேற வெவ்வேறு கருத்துக்கள் மேல வந்து என்னை இப்படி சொல்லிட்டேன், என்ன அப்படி சொல்லிட்டேன். அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி வார்த்தைகளை வெளியிடுவதற்கு முன் கொஞ்சம் யோசித்தல். அதுக்குதான் நிதானம், மனம் அமைதி, மனவளக்கலை பயிற்சி இருந்தால் இந்த நிதானம் நமக்கு வரும். இல்லைன்னா அங்க மாறி போகும். அப்ப உணர்வுகளை வெளிப்படுத்திட்டாங்க. அவங்க என்ன நினைச்சிருக்காங்க அப்பதான் வெளிப்படும். அது கோபமா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், ஏசி இருக்கலாம். சோ அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தினத அப்ப இனிமையான உள்ளவர்கள்னா சொல்றது, மோசமான உணர்வுகளை அவ்வளவு ஈஸியா வெளிப்படுத்துறமே, நல்ல உணர்வுகளை ஏன் வெளிப்படுத்துறீங்க? அப்ப நல்ல உணர்வுகளை நீ இதை சரியா செஞ்சப்பா. எங்க வீட்டுக்கார அம்மா அப்பா, எங்களுடைய அண்ணார் ஒய்ஃபுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. டக்கு டக்குன்னு இருந்ததை பிடிச்சு காரை பிடிச்சு கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஒரு 12 கிலோமீட்டருக்கு டாக்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்து அது கொண்டு போய் டாக்டர் கொண்டு போய் சேர்த்து அவங்களை காப்பாத்திட்டாங்க. உரிய நேரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்ப வந்து பாராட்டணும். நீ சரியான நேரத்துல செஞ்சுட்ட அப்படின்னு. இன்ன வரைக்கும் அந்த பாராட்டு பயன்படுது. ஒப்புக்காக சொல்லப்பட்டது அல்ல, உணர்வாக வெளிப்படுத்தணும். அதே மாதிரி இந்த உறவுகள்லாம் நீ பேணி வச்சிருக்க, நானாவது கொஞ்சம் விலகி இருக்கிறேன், நீ இவங்கெல்லாம் கோத்து வச்சிருக்க, இன்னைக்கு அவங்க இந்த சந்தோஷம் பேசுனாங்க, இவங்க இந்த சந்தோஷம் பேசுனாங்க அப்படின்னு உள்ளப்பாடு நல்ல உணர்வுகளை அவங்க வெளிப்படுத்திட்டே இருக்கு. அது சொல்லாத நிறைய பேர் உள்ளுக்கே வச்சுக்கிறோம். ஆனால் இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவது எப்படி தீய உணர்வுகளை நாம் வெளிப்படுத்துறோமோ அது போல நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள இது வேண்டும். அப்ப
அப்புறம் போதுமான நேரத்தை செலவிட முடியல குடும்பத்துக்குள்ள. உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு வராது. இப்ப 2 பேரும் சாஃப்ட்வேர்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் பகல் டியூட்டிக்கு போயிடுறாரு, அவங்க நைட் டியூட்டிக்கு போயிடுறாங்க. போதுமான இந்த சனி ஞாயிறு வேலையில பெரிய வேலைய வீட்டுல எல்லாம் சரி பண்றது, மிச்சம் மீதி இருக்க துணிகளை எல்லா வேலையும் போட்டு கடைசியில இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற நேரம் ரொம்ப சுருங்கி போச்சு. இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் ஆகிறதுக்கு அது ஒரு காரணம். அப்போ போதுமான அந்த கணவன் மனைவிக்கு இடையான போதுமான நேரம், அதே மாதிரி குழந்தைகளுக்கான போதுமான நேரம். இப்ப பிள்ளைங்க கூப்பிடும், அப்பா எங்க ஸ்கூல்ல இது வச்சிருக்காங்க, அதை வச்சிருக்காங்க, நீ வரணும். நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க. ஆனா அந்த நேரத்தை செலவிட மாட்டாங்க. எனக்கு அங்க வேலை இருக்கு, இங்க வேலை இருக்குன்னு. அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க, இவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தாலும் அந்த நேரத்தை செலவிடாத குடும்பங்கள் இனிமையாக இருக்காது. உள்ளுகளே வச்சிருப்பாங்க. தக்க நேரம் வரும் பொழுது குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், அதை வெளிப்படுத்தியே தீருவாங்க. அப்ப குடும்பத்துக்கான நேரத்தை செலவிடுதல். இதுல எனக்கு இந்திரா நூயின்னு சொல்லி பெரிய பெரிய கொக்கோ கோலாவில் பெரிய பெரிய கம்பெனியில சிஇஓ வந்திருக்காங்க. அவங்க இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க. வருஷத்துல இவ்வளவு நாள் வேலை இருந்தே தீரும். அவங்க என்ன பண்றாங்க, வருஷத்துல ஒரு 15 நாள் லீவ் எடுத்துட்டு வர்றாங்க. அந்த 15 நாளும் அந்த உறவுகள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு முக்கியமான நேரத்தை கொடுத்து, இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா, இந்த நேரத்துக்கு நான் உங்களை சந்திக்கலாம்னு விரும்புறேன். யாரு? அதிக உயரத்துல இருக்கவங்க, கீழ்மட்டத்துல அவங்க குடும்பத்துல சொந்த பந்தத்துல இருக்க கீழ்மட்டத்துல இருக்கிறவங்கள கூட உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குமா எனக்கு கிடைச்சா நான் சொல்றேன் நீ இருன்னு அவங்க சொல்றதில்ல. உறவுகளை எப்படி பேணி வைக்கிறாங்க, எனக்கு இந்த நேரத்துல இந்த 15 நாள் இருக்கு, இந்த 15 நாள்ல எனக்காக நீங்க எங்க ஒதுக்க முடியும், எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும், நான் உங்களோட செலவிட விரும்புறேன் அப்படின்னு கேட்டுட்டு, அப்படி வர்றவங்களை ஒரு குரூப்பாகவும் சரி, ஒரு திருமண மண்டபத்தை எடுத்து வச்சு அதுல உறவுகளை வர சொல்லி அவங்களை கவனிச்சுக்கிறது. கிட்ட அந்த 15 நாள்ல அவங்களுக்கு என்னென்ன உறவுகள் 2000 பேர் இருந்தாலும் சரி, 2000 பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போறாங்க. ஒரு உயர்ந்த இடத்துல இருக்க ஒரு போன் அட்டன் பண்ண முடியாதவங்க பண்ற வேலையை நாம் செய்யறோமா நினைச்சு பாருங்க. இல்லவே இல்லை. அதை செஞ்சே ஆகணும். அது குடும்பமா இருக்கணும், உறவுகளா இருக்கணும். இது எல்லாமே சேர்த்து செஞ்சால் அந்த மாதிரி செஞ்ச குடும்பத்தை நம்மள அவங்க தாங்கிக்குவாங்க. நமக்கு இடர் வரும்பொழுது நமக்கு முன்னாடி அவங்க நிற்பாங்க. அதே போல இந்த மாமனார் மாமியார் என்கிற அந்தஸ்து நிறைய குடும்பங்கள்ல நான் அவங்களுக்கு அறிவுரை வழங்குறேன்னு பாருங்க, சண்டை தான் வர வச்சுறாங்க. சோ அவங்கள வாழ விடுங்க. ஆலோசனை கேட்டா சொல்லிக் கொடுங்க. முன்கூட்டி போய் சொல்லிக் கொடுக்கறது அந்த குடும்பத்துக்குள்ள குண்டு வைக்கிற மாதிரி தான். அதை தவிர்ப்பது நலம். என்ன தேவையோ தேவைக்கு ஆலோசனை சொல்லுங்க. தேவையில்லாமல் தலையிடுவது யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள வேண்டாம். அதே மாதிரி குழந்தைகளின் பங்கு இன்னைக்கு மேக்சிமம் குடும்பத்துக்கு ஒண்ணுன்னு ஆயிப்போச்சு. காரணம் ஆண் ஒன்று பெண் ஒன்று ஒரு தேவையா இருக்கு. அவர்களுக்கு என்ன செய்யறது, இந்த கல்யாணம் வரைக்கும் யோசனை பெற்று தவிர்க்கிறாங்க. அது இல்லை. ஆண் ஒண்ணு பெண் ஒரு துணை நலம் பின்ன இருக்க உறவு முறைகளே நிறைய பேர் இப்ப இந்த சித்தப்பா பாட்டி சின்ன பாட்டி பெரிய பாட்டி அத்தை மாமா பங்காளி மச்சனை மச்சினி அதெல்லாம் மாறி போகுது. காரணம் இந்த உறவு குறைந்து குழந்தைகளின் பங்கு இருக்கான். குழந்தைகள் நடமாடும் தெய்வங்கள். நம்மளை அத்துணை கஷ்டத்தையும் தீக்கிறது. ஒரு அந்த சொல்லுவாங்களே, மகரிஷியோட திருவள்ளுவர் சொல்லுவார், இந்த குழந்தையின் கைப்படாத கூழ் அல்லது கைப்பட்ட கூழ் அமிழ்தம் அப்படின்னு. குழலிழிந்து யாழ் இணைந்து தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகள் அந்த குடும்பத்தை பிணைச்சு பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாண்டிங்கா இருக்கு. வளர வளர விலகி போறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ கவனிக்க தவறிடும். சோ குழந்தை வளர்ப்பு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய கலை. அப்ப நம்ம அதை கத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த கணவன் மனைவி இனிமையாக இருக்குதுன்னா நிச்சயமாக அதை கத்துக் கொடுக்கும். சமீபத்துல நாங்க கணவன் மனைவியாக மலைக்கு தோட்டத்துக்கு போயிருந்தோம். சோ விருப்பப்பட்ட மேல யாரை பத்தியும் நாங்க கவலைப்படல. இந்த இடத்துல போட்டோ நல்லா இருக்குன்னு என்னை அவங்க போட்டோ எடுத்தாங்க, நான் அவங்களுடைய போட்டோ எடுத்தோம்.
ஒரு சின்ன பலகார கடையில குழிப்பணியாரம் இருந்து சாப்பிட்டோம். எங்களுக்கு பின்னாடி ஒரு ஜோடி வந்திருக்கு. 3 மணி நேரம் உங்களை நான் கவனிச்சுட்டே வர்றேன் அப்படின்னு வந்தாங்க. என்னன்னு தெரியல. நடுமலையில வந்து எங்களை நிறுத்திட்டு, நாங்க 2 பேரும் 2 பேரு 2 குழந்தைங்க வந்திருந்தாங்க. நாங்க 2 பேரும் திருமணம் பண்ணியிருக்கிறோம். லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணிக்கிட்டோம். உங்க வயதுல எங்களை பார்த்து சொல்றாங்க. உங்க வயதுல நாங்க இருவரும் இதே மாரி இருக்கணும்னு எங்களை ஆசீர்வாதம் கேட்டாங்க. அப்பதான் தெரியுது நாமும் அடுத்தவங்க பார்வையில் நல்லா பட்டிருக்க மாட்டிருக்குது அப்படின்னு. எங்களுக்கு அவங்க சர்டிபிகேட் கொடுக்கல. நாங்க வாழ்ந்த நடைமுறை வாழ்க்கையை அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. ஏன்னா அங்க எங்கேயுமே ஒரு முரண்பாடு இல்லாம தெரிஞ்சிருக்கு. வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்குமா தெரியாது. கஷ்ட நஷ்டங்கள் அதுதான் நமக்கு வாழ்க்கை பல பாடங்களை கத்துக் கொடுக்குது. அப்ப எந்த கஷ்டம்னாலும் சவால்கள், அது சங்கடங்கள் இன்னைக்கு சவால் நினைச்சுக்க, வாழ்க்கையில சவால்கள் நினைச்சுக்கங்க, தீர்க்க முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி வெற்றிகரமா நடத்துவதற்கு எப்படி வாழ்ந்து பார்த்தவர்கள் நிறைய வாழ்க்கை கல்வி முறையை நமக்கு கொடுத்திருக்காங்க. அது முன்னோக்கி நகர்வதற்கான வெற்றிகரம் வாழ்ந்து முடியும் பொழுது என்னை போல் வாழுங்கள் என்கிற ஆசீர்வாதம் விளங்குற தகுதி நமக்கு இருக்கு. அப்ப இந்த இதெல்லாம் கடைபிடித்தால் வாழுகிற வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை. அதான் இனிக்கும் வாழ்க்கைன்னு மாணிக்கவாசகர் தலைப்பு கொடுத்தாங்க. கொஞ்சம் நேரம் போதாமே தான் இனிக்கும் இல்லறத்துல சில குறைகள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சாயந்தரம் 6 மணிக்கு மேலதான் சொன்னார் இன்னைக்கு ஒரு தலைப்புல பேசுங்கன்னு. எனவே குறைகள் இருந்தாலும் அது பொறுத்திருந்து வாய்ப்பினுக்கு நன்றி சொல்லி இந்த இணைப்பில் கலந்து கொண்டு அத்துணை அன்புள்ளவங்களுக்கும் அருட்பெராற்றல் கருணையினாலும் அருட்த நல்லாசினாலும் பூர்ண உடல்நலம் நீள ஆயுள் நிறை செல்வம் உயர்த்தும் மெய்ஞானம் உங்க வாழ்களும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்களுடன் வாழ்களுடன் வாழ்க வாழ்க வளமுடன். மிக அற்புதங்க ஐயா. குறைந்த நேரத்துல மிக அற்புதமான கருத்தை கொடுத்திருக்கிறீங்க. இதுல ஒரு சாதாரண குடும்பத்துல 2 பேத்துக்குமே கோபம் வந்துகிட்டு தான் இருக்குது. தவிர்க்க முடியல. ஆனா கோபம் கிளாஸ் எடுக்கிறோம். இருந்தாலும் அதுக்கு புத்தி கொள்முதல் நம்ம சூழ்நிலைக்கு வரும்போது நம்ம என்ன பண்றோம்? சீண்டி காமிக்கிறோம். ஒரு சீர்றோம். ஆனா எவ்வளவு பயிற்சி எடுத்தாலும் டக்குன்னு கண்ணுங்கன்னெல்லாம் செவந்துக்குது சில நேரத்துல. அப்புறம் ஓஹோ! நம்ம மகிழ்ச்சி சொல்லிக் கொடுத்த கருத்து வாயில கப்பு சுப்புன்னு அடக்குறோம். இந்த மாரி மாறி வர்றதுக்கு காரணங்கள் என்னங்க? அதான் ஆசைக்கு இருக்கிற தடை. நீங்க ஒண்ணு நினைச்சிருப்பீங்க, அவங்க நினைப்பாங்க. 2 பேரும் கருத்துக்கள் இருந்தால் முரண்பாடு வந்தே தீரும். அப்ப நீங்க தெரிஞ்ச பிற்பாடு மன்னிப்பு கேட்டிருக்கிறீங்களா? கண்டிப்பா. அத கேட்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அப்படிதான் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும். நீங்க வராது இருக்குங்கறதா இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். ஆனா முயற்சி அதான் பண்றோம். முதல்ல 10 கோபம் இருந்தா இப்ப ஒரு 5 தீர்ந்திருக்கும்ல. லாபம் தானே. இல்ல. அந்த மாரியெல்லாம் அவிங்களும் சொல்லியிருக்காங்க. நம்மளும் சொல்லியிருக்கிறோம். அவ்வளவுதான். ஒரு அதுதான் அப்படிதான் இருக்கு. நம்ம பூர்ணமா கூட நம்ம சந்ததிகள் அதை மாறிக்கும். 10 தவறு பண்ணு இப்ப 5 குறைச்சிருக்கோம். அவங்க 2ஆ குறைப்பாங்க. அடுத்து வர தலைமுறையில் இல்லாமல் பண்ணிக்கலாம். அந்த வ வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. நீங்க சொல்றீங்க சந்ததி நம்மள விட 500 சீருதே. அப்படிதான் இருக்கும். நாகபாபு சீர மாரி சீருதுங்க. நல்லா நல்லது. வரும், வரும், வரும். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ் வளம். வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க வாழ்வு வளமுடன். அற்புதங்கண்ணா. அணு அணுவா ரசிச்சு வாழ்ந்த வாழ்க்கையை இன்னைக்கு சொல்லியிருக்கிறீங்க. இல்ல சாயந்தரம் தான் திடீர்னு கூப்பிட்டு இனிமையான இனிக்கும் அதுதான் இதுவே இது இது ஒண்ணு போதும். இன்னைக்கு நீங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணா போதும். எல்லாமே கவர் பண்ணிருக்கீங்க. எல்லாத்தையும் நல்ல உதாரணத்தோட அப்படியே ஆழமா கொண்டு போயிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஒரு தடவை கேட்டாங்கன்னா நிச்சயமா நிறைய குடும்பங்கள்ல மாற்றம் வரும். நன்றி குரு. நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வளமுடன். அவங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதி சொல்லிருங்களா? ஐயா வாழ்க வளமுடன். ராஜாமணி அம்மாவும் ஜெயபாலையும் சுத்தி போட சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு என்னங்க ராஜாமணி அம்மாட்ட சொல்லி 2 பேரும் சுத்தி போடுங்க. குளிப்பினர் எங்களுக்கு எப்ப வாங்கி தர போறீங்க? இன்னைக்கு வேறொரு ஸ்பெஷல்ங்கய்யா. ஐயாவோட பையனுக்கு பிறந்த நாள். விவேக் ராமுக்கு. அவரையும் நாம் வாழ்த்துவோம். விவேக் ராம் அவர்கள் வாழ்க வளமுடன். இன்று பிறந்த நாள் கொண்டாடும்
ஜெயபால் ஐயாவின் மகன் விவேக் ராம் அவர்கள் வாழ்க வாழ்க வளமுடன். அவரது வாழ்க. உடல் நல மனவளம் வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க. வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்திடலாங்க. அருமை அற்புதமான ஐயா. சேஷாசலம் ஐயா கொஞ்சம் இருங்க, முதல்ல ஐயாவை வாழ்த்திடலாம். ஜெயபால் பேசியிருக்கிறாரு, அவரை வாழ்த்திடுவோம். இந்த மிக அற்புதமான இனிய இல்லறம் என்ற தலைப்பில் சுமார் 1 மணி நேரத்துக்கு முன்னால நான் டிரைவிங்